இன்னைக்கு வர எங்க வீட்ல நான் என்ன சமைக்கணும்ன்றது கூட என் மாமியார் தான் டிசைட் பண்ணுவாங்க. சாப்பாடு பேசிக்கா கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்குதா? உடை நீங்க போட்டுக்கலாம், அவங்க சொல்ற மாதிரி போடணும். திரும்ப அவங்க சமைக்கவே விட மாட்டாங்க சார். இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா நான் கிட்ட நின்று நான் சமைக்கணும். அப்பதானே எனக்கு தெரியும். செஞ்சா அவன் சாப்பிட மாட்டான், நேற்றே அவன் சாப்பிடாம போயிட்டான், அவன் சரியா சாப்பிடல, இதெல்லாம் ஏன் சொல்றீங்க? யார் வந்தாலும் என் மருமக நல்லா சமைப்பான்னு சொல்லுவேன். அவளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணேன் சார். க்ளீன் பண்ணதுக்கு கேட்குறாங்க, இது உங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்த ஃப்ரிட்ஜா? ஏதோ சிக்கியில் விழுந்தாவோட சரி. அவங்களுக்கு மூணு பொண்ணு இருக்காங்க சார். 3 பேருக்கும் நியூஸ் போயிடும் சார். நைட்டு கழுவி வச்ச பாத்திரத்தை இது என்ன வெள்ளையா பொட்டா இருக்கு, விளக்கி வைக்கிறோம்னா அது திருப்பி எடுத்து விளக்குறது, நீ நல்லா விளக்கல அது சொல்லுவாங்க. எனக்கு ட்வின்ஸ் சார் பசங்க. ரொம்ப இதா நான் நைட்டு ஃபுல்லா பார்ப்பேன். காலையில கிச்சன்ல நிற்பேன். மத்தியானம் என்ன சாப்பாடுன்னு கேட்பாங்க சார். எங்க மாமனார் என்னோட ட்ரெஸ்ஸை காய போட்டாங்கிறதுக்கு ஒரு பெரிய இது கிரியேட் பண்ணாங்க. அவ ட்ரெஸ்ஸை நீ எப்படி காய போடலாம் அப்படிங்கும் போது நான் அப்ப இவ்வளோ பெருசா இருக்கும் சார் வயிறு, ட்வின்ஸ் பேபி. அப்ப எப்படி என்னால அதை எனக்கு ரொம்ப நாள் என் மைண்ட்ல இருந்து எடுக்கவே முடியல சார்.